சார் வணக்கம். வணக்கம் கபிரேல். இப்போ ஏறக்குறைய ஒரு 2 வாரங்களா தமிழ்நாட்டில் ஹாட்டா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சீமான் அவர்கள் பெரியார் குறித்து ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது பெரிய பேசு பொருளா மாறுது. ஏறக்குறைய ஒரு 2 வீக்ஸ் அதை பேசிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை வாரங்கள் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பொங்கல் லீவ்லையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் பேசிடுவோம், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஸோ நிறைய ஆங்கிள் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் நம்ம ஓவரால் அந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் பெரியார கையில் எடுத்தது கரெக்டா தப்பா எப்படி பாக்குறீங்க? இதுல கரெக்ட் தப்புங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. அப்ப கரெக்ட்ன்றீங்க. அது பெரியாரா இருந்தாலும் சரி, இல்லை யாரா இருந்தாலும். அப்போ பெரியாரை எதைத்தானே சொல்றாரு, என்னைய பிற்காலத்துல வரக்கூடியவங்களும் விமர்சிக்கணும். இல்லை அந்த காலத்துல பெரியார் விமர்சிக்கப்படாம விட்டுட்டாரா, இல்லை இப்பதான் விமர்சிக்கப்படாம விட்டுட்டாங்களா? அப்ப எப்பயுமே ஒரு விமர்சனத்துக்கு பயப்படாத ஆளும் கூட பெரியார். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க விமர்சனிக்க வேண்டியது யார் வேணா யாரை வேணா விமர்சிக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா எப்பயுமே திமுக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எந்த ஒரு விமர்சனம் வச்சாலும் அது சீமான் இருந்து வச்சா பதிலே கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே அவங்களுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இக்னோரன்ஸ் தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல எங்கேயோ ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாளே இருந்தே எல்லாருமே எதிர்வினை ஆட்ட ஆரம்பிச்சாங்க. திக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், எல்லா இடத்துலையுமே பயங்கரமா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திமுக சைட்ல இருந்து கரெக்ட்னு பாக்குறீங்களா, மிஸ்டேக்னு பாக்குறீங்களா? மிஸ்டேக் தான் இது. ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அவர் நீங்க எல்லாத்தையுமே நீ எப்பேற்பட்ட எதிர்ப்பா இருந்தாலும் அவர் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆள். அப்போ அதனால தான் திமுக இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை இக்னோர் பண்றதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டு உடனே பெரியாரை சொல்றீங்களா, அப்படி சொல்றீங்களான்ட்டு உடனே இவங்க குதிக்க போய் இன்னைக்கு எல்லாருமே பெரியார் என்னென்ன சொன்னாருங்கிறது பூரா இன்னைக்கு எல்லாருமே தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாள் வரைக்கும் அது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தது பெரியார்னா ஒரு பாசிட்டிவ் பிம்பம் தான் இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல இதை இன்டர்வியூ கொடுக்கும்போது, அது ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது இவர் பெரியாரை பத்தி பேசுறாரு. அவரா பெரியாரை பத்தி நான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு வரல. அது இல்லாம சீமான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, அவரும் ஒரு தலைவர்னு சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். அவரும் ஒரு பெண் விடுதலைக்காக போராடி இருக்காரு, அவரும் எதுக்காக போராடி இருக்காருன்னு சொல்லுங்க, அதெல்லாம் ஏத்துக்கலாம். ஆனா அவரு தான் தலைவர், அவருனாலதான் எல்லாமே நடந்ததுங்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். அவர் ஒட்டு மொத்தமா பொதுவா பெரியார் யூஸ்லெஸ் எந்த இடத்துலையும் சொல்லல. ஆனா நீங்க அவர் மட்டும்தான், வேற யாருக்குமே கிரெடிட் கிடையாது. எல்லா கிரெடிட்டும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகட்டும், இங்க நடந்த அத்தனை சமூக மாற்றங்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே பெரியார் தான் நீங்க அடையாளம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. ஏன்னா அது இல்லாம பெரியார்கிட்ட இருந்துதான் அந்த திராவிடம்ங்கிற வார்த்தை ஓங்கி ஒழிச்சு அது திராவிட கழகமா இருந்து திமுகவா மாறி இன்னைக்கு அண்ணா திமுகவா மாறி ஒரு 57 ஆண்டு காலமா தமிழகத்தை ஆண்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் திராவிடம்ங்கிற பூச்சு எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப அவரு தமிழ் தேசியம்ங்கிறதுல இருந்து அந்த ஆங்கிள் பார்க்கும்போது, நாங்க தமிழர்கள், எங்களை எதுக்கு திராவிடர்கள் ஆக்குறீங்க? அப்ப அன்னைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி ஒன்னா இருந்தபோது அன்னைக்கு கன்னடர்களும் இருந்தாங்க, தெலுங்கர்களும் இருந்தாங்க, மலையாளிகளும் இருந்தாங்க, தமிழர்களும் இருந்தாங்க போது நீங்க ஒரு திராவிடம்னு எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசுறது கூட ஒரு நியாயம். இன்னைக்கு எல்லாருமே மொழிவழி மாநிலமா பிரிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க இதே கன்னடர்கள் கிட்ட போயிட்டு நீங்க திராவிடர்கள்னா ஏத்துப்பாங்களா? மலையாளிகள் ஏத்துப்பாங்களா? தெலுங்கர்கள் ஏத்துப்பாங்களா? யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இது பெரியார் சொன்னதாவே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதாவது நான் தமிழன் இல்லை, இருந்தாலும் நான் தமிழன்கிறத ஏத்துக்கிறேன், மற்றவங்க இதே ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. அப்ப அவரே சொன்ன வாக்கியத்தை இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு நீங்க தமிழர்களுடைய அடையாளத்தை பூராமே நீங்க திராவிடம் அடையாளம்னு நீங்க மாத்துறீங்கிற கோபம் சீமானுக்கு அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கிறார். இப்ப நீங்க சொன்னது போல பெரியார் அப்படின்ற ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப சீமான் அவர்கள் அந்த புனிதமான ஒரு ஏரியால கையை வச்சு அதை அட்டாக் பண்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு 2 வீக்ஸா பார்க்கும்போது ஏகப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள், சண்டைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த பிம்பத்தை ஏதோ ஒரு வகையில கிராக் பண்ணிருக்காங்களா, டேமேஜ் பண்ணிருக்காங்களா, இல்லாட்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்கா இன்னைக்கும் தமிழ்நாட்டில்? இல்ல, என்ன சொல்றது, he had made a dent. சீமான் has made a dent. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் இன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய இன்னைக்கு ஒரு பெரியாரை பத்தி அதிகமா படிக்காத ஆட்கள் கூட இல்ல அவரை பத்தி நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க கூட, என்னடா இந்த மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு நீங்க சமூக ஊடகங்கள்லயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க, இது எந்த அளவுக்கு டாபிக் ஆஃப் டிபேட்டா மாறுச்சுங்கிறது. அப்ப இந்த மாதிரி மாறும்போது அதிகமா பெரியார் இப்ப பேசப்படுறாரு. பெரியார் பேசப்படுறதை விட சீமானுடைய விமர்சனங்கள் நான் பெரியார் தான் பேசப்படுது இப்போ. அப்ப சீமான் சொன்னது உண்மையா பொய்யா? அப்ப ஓகே, இது உண்மை இல்லை, அப்ப இதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியார் என்னென்னலாம் சொன்னாரு அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியாது. முதல்ல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க என்னன்னா, தங்கத்தட்டுல மலத்தை வச்ச மாதிரி திருக்குறளை சொன்னாருங்கிற ஒரு விமர்சனம் எல்லா இடத்துலயும் பரவலா வரும். ஆனா இன்னொன்னே என்ன வருது, இந்த 1330 குறள் ஒரு 30 குறள் தேரலாம், 30 கூட தேராதுங்கிறாரு பெரியார்.
இதை சொன்னது வந்து இப்ப சீமான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் நம்ம படிச்சு அந்த பெரியாரிஸ்டுகளும் அவங்களும் நிறைய இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் வராங்க, இன்னைக்கு டிவிஸ்ல எல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களே அவங்களுடைய சாட்சியங்கள் இல்ல பெரியார் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் மறுக்கல, பெரியாரே வந்து விமர்சனத்துக்கு என்னை உள்ளாக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து எடுத்து வெளியே தளத்துல வைக்கிறாங்க. அதாவது நடுநிலையா இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள், தீக்காக்காரங்களை நான் சொல்லல, பெரியாரை பத்தி தெரிஞ்சவங்க, பெரியாரனுடைய கூட இருந்தவங்க, பெரியாரனுடைய புத்தகத்தை வந்து படிச்சு வாசிச்சு அவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க பூராமே ஆமா இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதை வந்து ஒன்றும் மறைக்கல, அவரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான், கருத்தும் எல்லாத்துக்கும் காலத்துக்கு காலம் மாறத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பொதுவான சிந்தனைகளையும் முன் வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து சீமான் சொல்லக்கூடியதுல வந்து ஒரு 10 விஷயம்னா அந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரூஃப் இல்லாம போலாம். ஒரு அம்மாவையோ இல்ல வந்து அக்காவையோ இல்ல வந்து உங்களுக்கு உடல் இச்சைக்காக நீங்க பண்ணுங்கிறது ஸ்ட்ரைட்டாவே அவர் சொல்லலைன்னாரும், அவர் வந்து ஒரு கற்பை பத்தி என்ன பேசினாரு, தமிழை பத்தி என்ன பேசினாரு, இல்ல வந்து அவர் வந்து விலைமாதர்கள்கிட்ட அவருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அவர்களுடைய நண்பர்களுக்கு என்ன இருந்துச்சு, இன்னைக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாத்தினாலும் இன்னைக்கு பேசப்படும் போது அந்த பெரியாரினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பிம்பம் வந்து இன்னைக்கு வந்து அடிபட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஓவராலா பார்க்கும்போது திராவிட கட்சிகளும் திராவிட அமைப்புகளும் ரொம்ப பலவீனப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா என்னோட புரிதலன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசியிருக்க முடியாது. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி மீடியாவை ஃபுல்லா திராவிட கட்சிகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்டெலெக்சுவல்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி பெரியாரெல்லாம் நீ கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசிட முடியாது, அதெல்லாம் ஒரு புனிதமான விஷயம். ஸோ இப்போ இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அதை ஓரளவுக்கு டிஃபெண்டும் பண்ண முடியுது சீமான் அவர்களால். ஏன்னா அவங்க கிட்ட இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்க, யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்றாங்க, மீடியாலையும் அவங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த திராவிட கட்சிகளோட இன்ஃப்ளூயன்ஸ், குறிப்பா திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கம்மியாகுது. இல்லை இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான மீடியா இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாவை பூராமே வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டேட் மீடியாவை வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து டிஎம்கே கண்ட்ரோல் ஆனால் அந்த பண்ணுறாங்க. மீறி இந்த இஷ்யூலாம் கையில் எடுத்துட்டாங்களே பிகாஸ் ஆஃப் யூடியூப். அப்போ இன்னைக்கும் வந்து நடுநிலையான சில சேனல்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம எல்லாத்தையுமே பெயிண்ட் அடிச்சிட முடியாது. கரெக்ட். சில நடுநிலையாட்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் இருக்கு, அதே மாதிரி யூடியூபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்டாக மாறுது. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சீமானை பற்றி சில கண்டென்ட் போட்டால் உடனே அது அதிகமான வியூஸ் போகும், அதிகமான வாட்ச் ஹவர்ஸ் போகுங்கிறனால நிறைய பேர் வந்து இதை வந்து கண்டென்ட்டை கையில் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு சீமான் பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேச்சா வந்து மற்றவங்க மூலியமா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானுமே இதை பற்றி உரையாட வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அதாவது வந்து ஒரு 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 எந்த ஒரு நபருமே வந்து 100க்கு 100 பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அது பெரியாரா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நோபடி இஸ் 100% பர்ஃபெக்ட். பட் ஒரு லாங் டேர்ம்ல போகும்போது நிறைய இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், யாரா இருந்தாலுமே. அப்போ வந்து நீ என்னுடைய பாசிட்டிவை மட்டும்தான் பார்க்கணும், நீ ஏன் வந்து என்னுடைய நெகட்டிவை கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா பாசிட்டிவுக்கு நான் கிரெடிட் எனக்கு எடுத்துக்கணும்னா என்னுடைய நெகட்டிவையும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணி தான் தீருவீங்க, அதுதான் உண்மையான விமர்சனம். அப்போ ஒருத்தரை பத்தி அவங்களுடைய பாசிட்டிவ் சைடையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய நெகட்டிவ் சைடையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தென் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் காமன் சென்ஸ். எல்லாத்துக்குமே இதை தெரிய வரும்போது ஓகே, இப்போ பெரியார் ஆகட்டும் இல்லை சீமான் ஆகட்டும் நானாகட்டும் நீங்களாகட்டும், ஓகே இவர்கிட்ட என்னென்னலாம் ப்ளஸ் இருக்கு என்னென்னலாம் மைனஸ் இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா சில பேர்த்துக்கு பெரியார் பரவாயில்லன்னு தெரியும், சில பேருக்கு இல்லை மைனஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் அது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் இப்போ நான் பார்க்குறேன்னாக்கா அட்லீஸ்ட் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இன் டு த டிஸ்கஷன். அப்போ வந்து இன்னைக்கு பெரியாரை பற்றி இன்னைக்கு சீமானே இன்னொரு பாயிண்ட்டும் வைக்கிறாரு, அது வரவேற்க பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து பெரியாரினுடைய அத்தனை புத்தகங்களையும் எழுத்துக்களையும் எல்லாத்தையுமே வந்து தேசியமயக்கப்படுங்க, அதை வந்து நீங்க பண்ணினீங்கன்னா என்ன, நீங்க உங்களுக்கு பெரியார் கொள்கையை தானே நீங்க பரப்பணும்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து பெரியாரினுடைய கொள்கையை பத்தி பிரிண்ட் அடிச்சு கொடுக்கணும்னா முடியாது, இன்னைக்கு எல்லா காப்பிரைட்ஸும் தீக்கா வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து தேசியமயக்கப்படுத்துங்க அதை. அப்போ பண்ணும்போது நீங்களும் அடிக்கலாம் நானும் அடிக்கலாம், எல்லாருமே வந்து ஃப்ரீயா யாரு வேணா திருக்குறளை யாரு வேணா பப்ளிஷ் பண்ணலாம்ல. இப்போ இவர் தான் திருக்குறள் அடிக்கணுங்கிறது இல்லையே. அப்போ அந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ எல்லாமே அந்த வேலை உள்ளார என்னென்ன எழுதியிருக்கோ அத்தனையும் வெளியே வரும். அப்போ இன்னும் வந்து பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காரு, நல்ல கருத்துக்கள் இன்னும் சொல்லாதது என்னென்ன இருக்குங்கிறதையும் படிக்கலாம், இல்ல வந்து வேண்டாத கருத்துக்கள் விமர்சனத்துக்கு உட்பட்ட கருத்துக்கள் என்னென்ன பெரியார் பேசியிருக்காரு, இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ஏன்னா சீமான் சைட்ல இருந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல பல பெரியார் எதிர்க்கிற பல பேர் சொல்லக்கூடியது என்னன்னா, இல்ல ஒரு புத்தகம் வருது நம்ம வந்து படிக்கிறோம், ஆனா திருப்பி வந்து மறுபடியும் அதை ரீபப்ளிஷ் பண்ணும்போது சில யாரெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் போர்ஷனோ அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க, மறுபடியும் இன்னொன்று நெக்ஸ்ட் பப்ளிகேஷன் வரும்போது அதுல இன்னும் என்ன கான்ட்ரவர்சி இருக்கோ அப்ப எல்லாம் எடிட்டட் வெர்ஷன் தான் வெளியே வருது, உண்மையான வெர்ஷன் வெளியே வர மாட்டேங்குது. அப்ப இதை நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எல்லாத்தையுமே நீங்க எல்லாருமே பப்ளிசைஸ் பண்ணலாம். பப்ளிக்கு இப்ப சீமான் சொல்றது உண்மையா இல்ல திகாக்காரங்க திமுக காரங்க சொல்றது உண்மையா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப ரெண்டு பேரும் நமக்கு எது பப்ளிக் டொமைன்ல இருக்குதோ அதை வச்சுதான் நம்மளும் நீங்களும் பேச போறோம். ஆனா பப்ளிக் டொமைனுக்கு வராத இன்னும் பல விஷயங்கள் இருக்குதுங்கிறதா சீமானுடைய குற்றச்சாட்டு.
அப்ப அதை பூரா இவங்க வெளியே கொண்டு வரும்போது இன்னும் பெரியாருடைய பவர் ஆகட்டும் இன்னும் அதிகமா பவர் வரப்போகுது. பெரியாரை வந்து இல்ல புரிஞ்சுக்காதையும் கூட இல்ல திமுக சும்மா சொல்லிட்டு இருக்காங்கிறது கூட இன்னைக்கு பெரியாரை பத்தி எல்லாத்தையுமே நீங்க பப்ளிக் டொமைன் கொண்டு வந்து படிக்கும் போது சில பேருக்கு புரிஞ்சு இல்ல பெரியார் எக்ஸ்ட்ராடினரி லீடர்னாலும் அது வந்து வளரப்போகுது. இல்ல இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல பெரியாருன்னா அதுவும் அவங்க வரப்போகுது. ஏன் ஒரு மறைச்சு ஒருத்தர் ஏன் இது பண்ணணும்? ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இந்த பெரியார் இஷ்யூவை பொறுத்தளவுல திமுக டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கூடாது, சீமான் அவங்க டைரக்டா அட்டாக் பண்ணிருக்கூடாது, அது திமுகவுக்கு தான் நெகட்டிவா போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா இப்போ மீடியா அட்டென்ஷன் சீமான் சைடு திரும்புது, ஸோ அதை கொடுத்துருக்க கூடாதுன்ற மாதிரி சொன்னீங்க. மேபி திமுக இதை பர்பஸ்ஃபுல்லா பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ 26 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. 26 எலெக்ஷன் பொறுத்தளவுல இப்போ என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது டிஎம்கேக்கு நல்லது. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் அவங்க ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. ஸோ அந்த வகையில அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுப்போம், லைம் லைட்ல அவங்க கொண்டு வருவோம்னு யோசிக்கிறாங்களா? இல்ல அந்த அளவுக்கு சீமானை வளர்த்தி விடணுங்கிறது வந்து அவங்களுக்கு இன்டென்ஷனா இருக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சீமான் தான் இஸ் கோயிங் டு பி தி பிகெஸ்ட் த்ரெட் ஃபார் தம். மற்ற எல்லா கட்சியும் கூட ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்தாங்கன்னா வாங்க அலையன்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு எங்க வேணா அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும். 26ல யூஸ்ஃபுல்லா. பட் பாலிடிக்ஸ் இஸ் பியாண்ட் 2026. பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்பவுமே ஷார்ட் சைடடா இமிடியட் டாஸ்க் தான பார்ப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட். யூசுவலா அப்படி தான் பார்ப்பாங்க. டிஎம்கே வந்து 2026 மட்டும்தான் வச்சு இன்னைக்கு சீமானை வந்து நம்ம வளர்த்தி விடலாம் அதனால ஓட் ஸ்பிளிட் ஆகட்டும்ங்கிறத பண்ணியிருந்தாங்கன்னா திமுக அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற ஆப்பது. ஏன்னா இன்னைக்கு இதனால வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து உங்களுடைய ஐடியாலஜியோ இல்ல வந்து ஐடியல் லீடரையோ வந்து ஐடியாலஜிக்கல் லீடரையோ நீங்க டென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல நீங்க எந்த ஐடியாலஜியை வச்சு நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணுவீங்க? அப்போ அது வந்து இட் வில் கம்ப்ளீட்லி பேக் ஃபயர் டிஎம்கே. அது செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ உணர்ச்சிவசப்பட்டாங்க திமுக. அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த 2026 வந்து ஓட்க அதிகமாயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஒண்ணுன்னா சீமான் வந்து வேற நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கே தவிர நான் பிஜேபியை தவிர வேற எங்கேயாவது வந்து ஒரு அலைன் பண்ணி போகணுங்கிறதான் என்னுடைய வியூ பாயிண்ட்டும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சீமான் கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டு இருக்காருங்கிறத வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்கிறது அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அந்த மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 5 முனை போட்டியா மாறப்போகுது. இன்னைக்கு விஜயம் வந்து தனியா நிக்க போறாருங்க போது 5 முனை போட்டி. அப்ப இதை சீமானை தூக்கி விட்டு தான் நீங்க வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு பிரிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இல்ல சீமான் நான் சொல்ல வரல. இப்ப பிஜேபியோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனாலும் சீமானோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனாலும் டிவிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனாலும் அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். இன்ஃபேக்ட் 24 எலெக்ஷன்ஸ் அதான் பண்ணாங்க. 24 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே கம்ப்ளீட்டா ஃபோக்கஸை வந்து அவங்க பிஜேபி சைட் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஃபோக்கஸ் திருப்பிட்டாங்க. ஸோ எதிர்கட்சின்றது பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணாங்க. பிஜேபிக்கு அது அட்வான்டேஜ் கிடைச்சது. பிஜேபியோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏடிஎம்கேயோட ஓட் ஷேர் வந்து பிரிஞ்சிருச்சு, ஏடிஎம்கேயோட ஓட்ஸ் வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ ஏறக்குறைய அந்த விஷயத்தை மேபி இந்த தடவை சீமானை வச்சு பண்ண ட்ரை பண்றாங்களா? ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல பிஜேபி வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இது அசம்பிளி எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல சீமானை வச்சு பெட்டரா பண்ணலாம் அந்த வேலையை. இது ரெண்டுமே வந்து இட் வில் பேக் ஃபயர் டிஎம்கே. எனக்கு புரியுது. லாங் ரன்ல ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு 50% பிஜேபி தலைவர்கள் பிஜேபியினுடைய கட்சினா மீதி 50% பிஜேபி வளர்ச்சிக்கு காரணமே திமுக. கரெக்ட். ஏன்னா ஒண்ணுமில்லாத பிஜேபியை புலி வந்துரும் சொல்லி பிஜேபி அவங்க போய் மக்கள்கிட்ட பேசினதை விட திமுக காரங்க பிஜேபி பத்தி பேசினதுதான் அதிகம். அப்ப ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் நான் இன்னைக்கு வந்து பாசிட்டிவா சீமானுக்கும் பாக்குறேன். சும்மா இருந்த சீமானை நீங்க சொரிஞ்சு விட்டுட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சீமான் வச்ச விமர்சனம் அதிகமா பேசப்படும் போது நோட்டாக்கு கீழே இருந்த கட்சின்னு தான் பிஜேபி எல்லாருமே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு 11.33% தனிப்பெருங்கட்சியா தனி கட்சியா 49 லட்சம் வாக்கு அவங்க கிட்ட இருக்கு 2024. அப்ப இது வந்து சாதாரண வளர்ச்சி இல்ல பிஜேபி. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாதவங்களை நீங்க வந்து ஒரு விஸ்வரூபமா டபுள் டிஜிட்ல கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. காரணம் பிஜேபி டிஎம்கே. இதே வந்து இன்னைக்கு சீமானுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா they are going to pay bigger price for themselves. நான் சிம்பிளா பாக்குறது என்னன்னா இப்ப பெனிஃபிஷியரி யாரு? சீமானோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பிஜேபியோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிவிகேவோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பெனிஃபிஷியரி டிஎம்கே தான். இல்ல அதான் சொல்றேன், இந்த 2026க்கு நீங்க இது பண்ணலினாலும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோவை வச்சு பார்க்கும்போது பிஜேபி இஸ் ஆன் த அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க டெய்லி நித்தம் உள்ளுக்குள்ளார எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, குடிமி சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில வெளியே வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க கூட்டணியில தான் இருப்போன்றாங்க, திமுகவும் நாங்களும் கூட்டணியிலேயே தான் இருப்போன்றாங்க. அப்ப இது வந்து ஒரு ஜோக்கா மாறிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கும் வந்து அது அட்வான்டேஜா தான் இருக்குது டிஎம்கேக்கு. அதனால இவரை வந்து சீமானை வளர்த்தி விட்டுட்டு பண்ணணுங்கிறது அவங்க நோக்கமா இருக்கணுங்கிறத எனக்கு புரியல. அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கனாலும் இட் வில் காஸ்ட் தம் வெரி பேட்லி. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியை வளர்த்துன மாதிரி இன்னைக்கு சீமான் வந்து இன்னைக்கு 8% ரெகக்னைஸ் பார்ட்டியா ஒரு சிங்கிளா நின்று வந்துட்டார். இதுக்கு மேலேயும் அவர் வந்து நீங்க 15, 16 போக டிஎம்கே வில் ஃபேஸ் த ஹீட்.
அது வந்து டெஃபினட்டா அந்த ஆங்கிள் டிஎம்கே எடுத்திருந்தா தட் இஸ் a வெரி வெரி பேட் ஸ்ட்ராட்டஜி, வெரி வெரி பேட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிஎம்கே. ரொம்ப நன்றி சொல்லுங்க. பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.